ஆண்டவர் ஆசீர்வதித்து கொடுத்த இந்த நல்ல தருணத்தில் கூடி வந்திருக்கிற உங்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இன்பனிய நாமத்தில் வாழ்த்துதலையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நல்ல வாய்ப்பினை ஏற்படுத்தி தந்து கர்த்தருடைய வார்த்தையை பகிரும் கருவியாக இருக்கும்படியாக உறுதுணையாக இருந்த என் அருமை சகோதரர் மற்றும் இந்த திருச்சபையின் போதகர் ஆகாஷ் அவர்களுக்கும் நான் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நின்று பேசுகிற நானாக இருந்தாலும் சரி, அமர்ந்து கேட்கிற நீங்களாக இருந்தாலும் சரி, நம் யாவருக்கும் ஆண்டவருடைய வசனத்தின் விருந்தின் பரிமாறுதல் ஒன்றுதான். பாவி என்றும் பரிசுத்தவானும் என்றும் அல்ல. அந்த ஒரு வேறுபாட்டில் நாம் இங்கே கூடவில்லை. எல்லாரும் ஏக சிந்தையோடே பக்தி உணர்வோடே ஆண்டவருடைய சன்னிதானத்தில் அர்ப்பணிப்பின் இருதயத்தோடும் கவன சிந்தையோடும் இருப்போமே என்றால், பேசுகிற எனக்கும் கேட்கிற உங்களுக்கும் கர்த்தர் அருளிய வார்த்தையின் விளக்கத்தை பெற்றுக்கொள்ளலாம். இந்த நேரத்திலே இந்த நாளின் செய்தியின் தலைப்பானது முறிந்த நிலையில் மீதமானவர்கள். பொதுவாகவே நம்முடைய திருச்சபைக்கென்று ஒரு பெயர் இருக்கிறது, அடையாளம் இருக்கிறது. திருச்சபையின் விசுவாசிகளுக்கென்று ஒரு அடையாளம் இருக்கிறது. எத்தனை முறை கேட்டாலும், எவ்வளவு முறை கலந்து ஆலோசித்தாலும், எவ்வளவு முறை பேசினாலும், நாம் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, நாம் பயன்படுத்தக்கூடிய வார்த்தை என்னவென்றால் மீதமானவர்கள். திருச்சபைக்கான அடையாளத்தை பற்றி கேட்போமே என்றால் மீதமான திருச்சபை. ஆனால் இங்கே இந்த வாரத்திலே, இந்த தருணத்திலே நாம் சிந்திக்கவிருக்கும் காரியம், நாம் தியானிக்கவிருக்கும் தலைப்பின் முற்பகுதியான ஒரு சிறந்த ஒரு காரியம் என்னவென்றால் முறிந்த நிலையில் மீதமானவர்கள். ஏன் முறிந்தது, எப்படி முறிந்து கொண்டு இருக்கிறது, எப்படி முறிய போகிறது அப்படிங்கிற ஒரு காரியத்தில் நாம் கவனம் செலுத்த போகிறோம். ஆண்டவருடைய ஆச்சரியமான வழிநடத்துதலின் திட்டத்தில் நாம் அசைவிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறோம். நம்முடைய அன்றாட வாழ்விலே நம்முடைய ஆறு அறிவுக்கும் எட்டாத ஆச்சரியமான காரியங்களை நம்முடைய வாழ்வில் ஆண்டவராகிய தெய்வம் நமக்கு செய்து கொண்டிருக்கிறார். அது மட்டுமல்ல, ஆழமான அன்பின் பரிமாறுதலை நமக்குள்ளாக கொடுத்து கொண்டிருக்கிறார். அனுதினமும் நாம் கேட்டாலும் சரி, கேட்காவிட்டாலும் சரி, விரும்பினாலும் சரி, விரும்பாவிட்டாலும் சரி, கவனங்கள் சிந்தனைகள் அர்ப்பணிப்போடு இருந்தாலும் சரி, அல்லது அருகிலே கடந்து சென்றாலும் சரி, அன்பின் தேவன் ஒரு நாளும் நம்மை கைவிட்டதில்லை. ஒவ்வொரு நாளிலும் ஒவ்வொரு நொடி பொழுதிலும் அவருடைய நேசக்கரம் நம்மை தாங்கி கொண்டிருக்கிறது. அதிலும் விசேஷ வண்ணமாக மீதமான கூட்டம் என்று அழைக்கக்கூடிய நம்முடைய வாழ்விலே அவர் செய்யும் அதிசயம், அற்புதம் ஏராளம். மீதமானவர்கள் அப்படின்னா ஜென்ரலாக என்ன சொல்லலாம்? ஒரே ஒரு கொஷின் மட்டும், ஒரே ஒரு ரெஸ்பான்ஸ் மட்டும் உங்கள் சைடிலிருந்து கேட்டுட்டு செய்திக்குள்ளாக தொடர்ந்து போகலாம். மீதமானவர்கள் அப்படின்னா அண்ணா சுரேஷ் அண்ணா நீங்கள் சொல்லுங்கள், நம்முடைய மூப்பர். மீதமானவர்கள் அப்படின்னா ஒரு சிம்பிளாக எப்படி விளக்கம் கொடுக்கலாம் ஒரே வார்த்தையில்? தேவனுடைய பிள்ளைகள். ரொம்ப சந்தோஷம். இந்த உலகத்தின் தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதலின் அந்த ஃபங்க்ஷனல் சிஸ்டம்குள்ளே பார்த்தோம்னா எஞ்சி உள்ளவர்கள் அப்படின்னு சொல்லலாம். ஒரு அழகான ஒரு சிற்ப கட்டிடம் ஒரு கடற்கரையில் அப்படியே கட்டிக்கிட்டு இருக்கும் பொழுது ஒரு பெரிய அலை வந்து மோதி ஒரு முக்காவாசி அந்த அந்த மண் கட்டிடத்தை அரிச்சுக்கிட்டு போன பிறகு எஞ்சி மிஞ்சி மீதி உள்ள ஒரு சொற்பமான ஒரு பகுதி நம்ம பார்த்தா எப்படி இருக்கும்? அது மாதிரி இந்த மாபெரும் போராட்டமிக்க வாழ்விலே எஞ்சி உள்ள கர்த்தருக்கென்று, ஆண்டவருக்கென்று, அவரது பிள்ளைகளாக, அவரது திட்டத்தின் பிள்ளைகளாக, அவருடைய திட்டத்தில் செயல்படக்கூடிய பிள்ளைகளாக எஞ்சி உள்ளவர்கள் மீதமானவர்கள். இந்த கடைசி கால சத்தியத்தின் இந்த பகுதியிலே, இந்த கடைசி கால வாழ்வின் பகுதியிலே எஞ்சி உள்ள தேவனின் பிள்ளைகள் அல்லது கிறிஸ்துவின் பிள்ளைகள் என்று சொல்லலாம். ஆண்டவருடைய திட்டத்தின் முடிவுக்காகவும் முழுமையான நிறைவேறுதலின் பகுதியிலே பங்கு கொள்வதற்காகவும் எஞ்சியுள்ள தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லலாம். மீந்திருக்கும் கூட்டம் என்று சொல்லலாம். சத்தியத்தின் வெளிச்சத்தை உடையவர்கள்,
அந்த சத்தியத்தின் வெளிச்சத்தை பிறருக்கு அந்த ஒளியின் அலையை பகிரக்கூடிய கருவிகளாக விளங்கக்கூடியவர்கள் என்று சொல்லலாம். சாட்சியின் பிரதிபலன்களாக நிற்கக்கூடியவர்கள் என்றும் சொல்லலாம். நம்ம எளிமையாக அடிக்கடி சொல்லக்கூடிய விஷயம், we're all Seventh-day Adventist, 7ஆம் நாள் அட்வென்ட் பிள்ளைகள், மீதமான கூட்டம், இது மீந்திருக்கும் சபை, மீதமான சபை என்று நாம் குறிப்பிடுகிறோம். இப்படியாக ஆண்டவர் அமைத்த அந்த அழகான திட்டத்திற்குள்ளாக அடங்கியுள்ள மீதமான பிள்ளைகள் என்று நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். ஆனால் இன்றைய கால சூழலில், தற்போதைய கால சூழலில் ஏன் இந்த மீதமான கூட்டத்திற்கு முறிவு ஏற்படுகிறது, அல்லது ஏன் இவர்கள் நொறுங்கி சிதைகிறார்கள் என்று நாம் சிந்திக்க வேண்டும். ஆங்கிலத்தில் ரெமனன்ஸ் அட் அ ஃப்ராக்மெண்டட் ஸ்டேட் அப்படிங்கிற தலைப்பு போதகர்கிட்ட கொடுத்திருந்தேன். கர்த்தர் உணர்த்திய இந்த தலைப்பின் கீழாக நாம் கவனம் செலுத்த போகிறோம். ஏன் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை நான் இந்த ஆலயத்தில் பகிர வேண்டும் என்று யோசித்துக் கொண்டிருக்கும் பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் வெளிப்படுத்தின காரியம், அவர் இடைப்பட்ட காரியம் உங்கள் முன்பாக பகிர விரும்புகிறேன். தற்போதைய கால சூழலில் ஏன் முறிந்திருக்கிறோம், அல்லது முறிந்து கொண்டு இருக்கிறோமா, அல்லது முறியவிருக்கிறோமா, அல்லது உடைந்து நொறுங்கி பிளவுகளை சந்திக்க போகிறோமா என்பதை இந்த நேரத்திலும் நாம் சிந்திக்க வேண்டும். இதற்கு என்ன காரணம் என்றால், உலகத்தில் நடக்கக்கூடிய நடைமுறை சம்பவங்களில் ஒரு பகுதியை அல்லது ஒரு காரியத்தை உங்கள் முன்பாக பகிரவிருக்கிறேன். அது என்னவென்றால் ஹைப்ரிடைசேஷன். ஹைப்ரிடைசேஷன்னா என்ன? இங்கே பாப்பா உங்களுக்கு தெரியுமா? ஹைப்ரிடைசேஷன்னா கலப்பு. இந்த ஹைப்ரிடைசேஷன், உலகத்தில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த ஹைப்ரிடைசேஷன், இந்த சிஸ்டம் தான் மீதமானவர்கள் முறிவுக்கு ஒரு வகையான காரணமாக இருக்கிறது என்று சொல்லலாம். இந்த ஹைப்ரிடைசேஷனை வகைப்படுத்தி பார்த்தோன்னா பல வகைப்படும். ஒரு சில வகைகளை நாம் இன்றைக்கு கவனத்தில் கொண்டு வருவோம் என்றால், கல்ச்சுரல் ஹைப்ரிடைசேஷன், அதாவது கலாச்சார கலப்பு இருக்கிறது. ரிலிஜியஸ் ஹைப்ரிடைசேஷன், மதத்தில் கலப்புகள் திணிக்கப்பட்டிருக்கிறது. லிங்குவிஸ்டிக் ஹைப்ரிடைசேஷன், மொழிகளுக்குள்ளாக, மொழிகளின் வடிவத்திற்குள்ளாக அந்த கலப்புகள் பகிரப்பட்டிருக்கிறது, கலந்திருக்கப்பட்டிருக்கிறது. அடுத்தது ஹைப்ரிடைசேஷன் இன் டெக்னாலஜிக்கல் ஃபைண்டிங்ஸ், தொழில்நுட்ப அந்த இன்னோவேஷன்ஸில் ஹைப்ரிடைசேஷன் அந்த சிஸ்டம் இப்போ கொண்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. மெஷினரி ப்ராடக்ட்ஸில் ஹைப்ரிட் மோட்டார்ஸ் வந்துக்கிட்டு இருக்கு. இப்படியாக ஒவ்வொரு பட்டியலாக இந்த உலகம் கவனம் செலுத்தி வரும் பொழுது ஒரு விஷயத்தில் இந்த ஹைப்ரிடைசேஷன் உள்ள நுழைஞ்சிருக்கு. ஹைப்ரிடைசேஷன் இன் கிறிஸ்டியானிட்டி, கிறிஸ்தவ வாழ்வில், கிறிஸ்தவ ஜீவியத்திலும் இந்த ஹைப்ரிடைசேஷன் உள்ள நுழைஞ்சு ஆட்டி படுக்க ஆரம்பிச்சிருக்கு. இதன் உடைய ஒரு சாரம்சம் ஊடுருவி பரவி என்ன செய்கிறது என்றால், மீதமானவர்களை சீர்குலைக்க செய்கிறது, மீதமானவர்களை கலப்புக்குள்ளாக கலக்கச் செய்கிறது. அப்படிப்பட்ட ஒரு சூழலில் மீதமானவர்களுடைய அவல நிலை என்ன என்று தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த உலகத்தில் ஒவ்வொரு விஷயமும் அரசாங்கத்தால் திணிக்கப்படுகிறது, கலாச்சாரத்தால் திணிக்கப்படுகிறது, மற்றுமல்லாதபடி சில வகையான ஈர்ப்புகளை கொண்டு நாமே வரவேற்று கொள்ளுகிறோம். அப்போ மீதமான சபையில், மீதமான கூட்டம்னு சொல்கிற நம்முடைய வாழ்வில் எப்படி இந்த ஹைப்ரிட் சிஸ்டம் உள்ளே போட்டு குழப்பிட்டு இருக்கு? ஒருவேளை இந்த ஹைப்ரிட் சிஸ்டம் ஒரு நன்மையிலிருந்து இன்னொரு நன்மை, இப்போ மோட்டாரில் ஏன் ஹைப்ரிட் சிஸ்டம் கொண்டு வராங்க? ஒரு எனர்ஜியை சேவ் பண்ணணும், இன்னொரு எனர்ஜியை ரீப்ளேஸ் பண்ணணும், ஈக்குவலைஸ் பண்ணணும். இதே சிஸ்டமை ஒரு நெகட்டிவான பெர்ஸ்பெக்டிவில் உலகத்தில் நமக்கு கொடுக்கப்படுதுன்னா அது எப்படிப்பட்ட ஒரு தடுமாற்றத்தையும் எப்படிப்பட்டதான ஒரு திட நம்பிக்கையை உடைக்கும் வண்ணமாக இருக்கிறது என்று தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த ரெமனன்ஸ், அதாவது மீதமானவர்கள் என்று சொல்லக்கூடிய நம்முடைய வாழ்வில் ஒரு நியூ கான்ஷியஸ்னஸ் அடாப்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். உலகத்தில் என்ன காரியங்களெல்லாம் திணிக்கப்படுகிறதோ அத்தனை காரியங்களையும் நாம் ஏற்றுக்கொள்ளுகிறோம். அவ்வாறாகவே ஏற்றுக்கொள்ளுகிறோமா அல்லது அப்படியாகவே ஏற்றுக்கொள்ளுகிறோமா அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், இன்னொரு பக்கம் நம்முடைய கிறிஸ்தவ ஜீவியத்திற்கு ஏற்ப, அந்த சாயலுக்கு ஏற்ப அதுக்குள்ளார உள்ள பயன்பாடுகளையும் பயன்படுத்தக்கூடிய ஒரு கிறிஸ்தவர்களாக மாறிக்கொண்டிருக்கிறோம். அடுத்தபடியாக இந்த ரெமனன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மீதமானவர்கள், இவங்க என்ன செய்கிறாங்கன்னா,
ஓல்டு கான்செப்ட் அண்ட் ஓல்டு பர்செப்ஷனல் ஐடியாஸையும் என்ன பண்ணுறாங்க, ரெஜுவனேட் பண்ணி கொண்டு வந்து நியூ கான்ஷியஸ்னஸ்குள்ளே ஃபிட் பண்ணுறாங்க. அப்போது இந்த மீதமானவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு பகுதியிலிருந்து இன்னொரு பகுதிக்கு ஷிஃப்ட் பண்ணி ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனல் ஐடியாவை கொடுக்கும் பொழுது அந்த சிந்தனை என்ன செய்யுதுன்னா உருமாறி காண்பிக்கும் பொழுது இங்கே ஆண்டவருடைய திட்டத்திற்காக ஏற்படுத்தப்பட்ட மீதமானவர்களுடைய வாழ்விலே ஒரு தடுமாற்றம் மட்டுமல்ல, அது தொடர்ந்து ஊடுருவி பாய்ந்து பாய்ந்து படர்ந்து முறிக்கிறது, நொறுக்குகிறது, பல்வேறு துண்டுகளாக நொறுங்கி சிதறுகிறது. அதுதான் ஃப்ராக்மெண்டட் ஸ்டேட் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அப்போது இந்த கலப்புத்தன்மையில் எப்படி மீதமான கூட்டமாக, மீதமானவர்களாக ஆண்டவருடைய திட்டத்தை நிறைவேற்றுகிற பிள்ளைகளாக கடைசி காலத்தில் நிற்கப் போகிறோம் அப்படிங்கிறது தான் ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. ஒரு காரை வெளியில் நீங்கள் பார்க் பண்ணி வெயிலில் ரொம்ப நேரம் அக்னி நட்சத்திரத்தில் ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் நிறுத்தி வச்சுட்டு சடனாக ஒரு கோல்டு ஃப்ரீஸ் ஜூஸ் எடுத்து நீங்கள் அதில் போடும் பொழுது அது நொறுங்குது அல்லது கிராக் விடுதுன்னு சொல்கிறாங்க. அப்படின்னா ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவல் ஆஃப் ஹாட் கிளைமேட்டிக் கண்டிஷனில் உள்ளேயும் வெளியும் பேர்ன் ஆகிட்டு இருக்கக்கூடிய அந்த ஹாட் டெம்பரேச்சரில் இருக்கக்கூடிய ஒரு வாகனத்து மீது, அந்த கண்ணாடி மீது, அந்த விண்ட்ஷீல்டில் ஒரு சில்லுன்னு ஒரு ஃப்ரீஸ் ஐஸோ இல்லை ஒரு ஜூஸோ நம்ம தெளிக்கும் பொழுது அல்லது ஒரு சொட்டு நீரோ போடும் பொழுது தொடர்ந்து ஊற்றும் பொழுது கிராக் விடுது. ஏன்னா அந்த எக்ஸ்ட்ரீம் லெவல் ஆஃப் ஹாட் டெம்பரேச்சரும் இந்த எக்ஸ்ட்ரீம் லெவல் ஆஃப் இந்த கோல்டு டெம்பரேச்சரும் ரெண்டு கலக்கும் பொழுது வெடித்து சிதறுது. இன்றைக்கு நம்முடைய கிறிஸ்தவ ஜீவியத்திலும் எக்ஸ்ட்ரீம் லெவல் ஆஃப் அந்த ஹாட் கிளைமேட்டிக் கண்டிஷனையும் எக்ஸ்ட்ரீம் லெவல் ஆஃப் அந்த கோல்டு டெம்பரேச்சரையும் கலந்து விடும் பொழுது நாம் நினைக்கிறோம் ஒரு வெதுவெதுப்பின் சூழ்நிலை ஏற்படும் அப்படின்னு. ஆனால் இட் இஸ் பிரேக்கிங் இன்டு ஃப்ராக்மெண்டட் பீசஸ். அது வெடித்து சிதறுகிற ஒரு தன்மையாக இருக்கிறது என்று பார்க்கிறோம். இதைத்தான் நம்முடைய வேதாகமத்தில் பல முறை நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கிறோம், தியானிச்சுக்கிட்டே இருக்கிறோம். ஆனாலும் கூட மாம்சீக வாழ்விலே நாம் கேட்டுக்கொண்டு தான் இருக்கிறோம், பேசிக்கொண்டு தான் இருக்கிறோம், சொல்லிக்கொண்டு தான் இருக்கிறோம். ஆனால் அதனுடைய ஆபத்திலிருந்து, அதனுடைய தன்மையிலிருந்து வெளியில் வர முடியல என்று தான் நாம் சொல்ல வேண்டும். ஆண்டவர் அருளிய பரிசுத்த வேதாகமத்தில் இருந்து நாம் வசனத்தை கவனிப்போமே என்றால் கடைசி பகுதியின் கடைசி புத்தகத்திலே அப்படியே ரிவர்ஸில் வருவோம். மீண்டுமாக கடைசி புஸ்தகத்தில் நின்று கவனம் செலுத்தி முடிப்போம். கர்த்தருடைய வசனத்தின் பகுதியிலே வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம். எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், ஏன்னா உங்களுக்கு க்ளூ கொடுத்துருக்கேன். ஹாட் அண்ட் கோல்டு கிளைமேட்னு சொன்னேன், ஹாட் அண்ட் கோல்டு டெம்பரேச்சர்னு சொன்னேன். அப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்? மீதமானவர்கள் சொன்னேன், மீதமான சபைன்னு சொன்னேன். இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்? லவோதிக்கியா சபை. ரொம்ப அருமையாக, ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக கேட்ட உடனேயே எல்லாரும் ஏக மனதோட சொல்கிறீங்க லவோதிக்கியா சபை அப்படின்னு. அப்போ பல முறை இந்த காரியத்தை பற்றி பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். ஒரு சில விஷயங்கள் நம்ம திரும்ப திரும்ப பார்க்குறோம். கர்த்தருடைய ஆவியானவர் மீண்டும் மீண்டும் நம்மோடு இடைபடுகிறார் ஒரு குறிப்பிட்ட காரியத்தில் என்றால் நாம் மிக தீவிரமாக கவனம் செலுத்த வேண்டும். அவ்வாறு இந்த லவோதிக்கியா சபையின் காரியத்தில் கர்த்தர் உணர்த்துகிற கருத்தும் இன்றைக்கு நாம் பார்க்கவிருக்கும் காரியமும் எவ்வாறாக நமக்கு உறுதுணையாக பயனுள்ளதாக இருக்க போகிறது என்பதைத்தான் நாம் உற்று நோக்கி கவனம் செலுத்த வேண்டும். இந்த 3ஆம் அதிகாரத்திலே 14வது வசனத்தை வாசியுங்கள். லவோதிக்கியா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், உண்மையும் சத்தியமும் உள்ள சாட்சியும் தேவனுடைய சிருஷ்டிக்கு ஆதியுமாக இருக்கிற ஆமேன் என்பவர் சொல்லுகிறதாவது. அடுத்த வசனத்தை வாசிங்க. உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், நீ குளிரும் அல்ல அனலும் அல்ல. நீ குளிராயாவது அனலாயாவது இருந்தால் நலமாயிருக்கும். அப்போது இந்த ஹைப்ரிட் சிஸ்டம் ஆஃப் லைஃப் ஆண்டவர் முன்னெச்சரிக்கையாக பல நூறு வருஷங்களுக்கு முன்பாக அவருடைய தீர்க்கதரிசியின் மூலமாக எச்சரித்திருக்கிறார். இங்கே என்ன போட்டிருக்கு? உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். கிரியை அப்படின்னா செயல், நம்முடைய நடைமுறைகள், வாழ்வின் பிரதிபலிப்புகள் என்று சொல்லலாம். இந்த கிரியை எப்படிப்பட்டதாக இருக்கிறது?
ஆண்டவர் அறிந்திருக்கும் கிரியை எந்த மாதிரியாக இருக்கிறது என்றால், இந்த லவோதிக்கியா சபை என்று சொல்லக்கூடிய மீதமான சபையின் பிரதிபலிப்பு, மீதமான சபையின் சாட்சியின் அடையாளம் எப்படி இருக்கிறது என்றால், நீ குளிரும் அல்ல அனலும் அல்ல, நீ குளிராயாவது அனலாயாவது இருந்தால் நலமாயிருக்கும். அப்போ ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணக்கூடிய ஒரு சூழல், கலந்திருக்கக்கூடிய ஒரு சூழல். இப்போ இந்த மாடர்ன் ஹைபிரிட் சிஸ்டம் ஆஃப் லைஃப்ல நம்முடைய வாழ்வு எப்படி இருக்கிறது என்றால், அந்த கிரியைகள் அந்த ஹைபிரிட் சிஸ்டம்குள்ள கேரி அவுட் பண்ணிகிட்டே போயிட்டு இருக்கு. இப்போ இந்த கிரியைக்கான காரணம் என்னன்னு பார்த்தா, கான்ஷியஸ்னஸ் ஆஃப் தாட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அதாவது எண்ணங்களின் எழுச்சி, எண்ணங்களின் உணர்ச்சி, இதுவே ஒரு விஷயத்தை செய்ய தூண்டக்கூடிய உந்துதல் சக்தியாக, ஆற்றல் சக்தியாக நம்முடைய வாழ்வில் இருந்து கொண்டிருக்கிறது. ஆக இந்த வாழ்வில் என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, குளிரும் அனலும் கலந்த ஒரு வாழ்வாக இருக்கிறது. அப்போ எங்கே நம்ம முறிஞ்சு நொறுங்கி நிற்கிறோம் அப்படின்னா, அந்த கான்ஷியஸ்னஸ் ஆஃப் தாட்ஸ்குள்ளே தான் நம்ம மாட்டிக்கிட்டு இருக்கோம். ஈஸியாக நம்ம இன்னொருத்தவங்களை ப்ளேம் பண்ணிடலாம். ஆனால் நம்முடைய கான்ஷியஸ்னஸ் ஆஃப் தாட்ஸ்குள்ளே, அந்த சிந்தனையின் எழுச்சிக்குள்ளே, எண்ணம் எனும் ஏட்டில் பதித்து வைத்திருக்கக்கூடிய அந்த பதிப்பகத்துக்குள்ளே நடக்கக்கூடிய பிழை. ஏன் அந்த பிழை வருகிறது என்றால், பிகாஸ் ஆஃப் திஸ் ஹைபிரிட் சிஸ்டம், கலப்பு. என்ன மாதிரியான கலப்பு என்றுதான் நாம் பார்க்க வேண்டும். ஒரு வகையில் நம்ம ஒரு பேஷனேட் கிறிஸ்டியன்ஸை போல வெளியில் தெரியலாம், பட் we are all performers. நாம் நடித்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகள். உண்மையின் ஆழத்திலே சென்று பார்த்தால் பயம் இருக்கிறது. சத்தியத்தின் ஆழத்திற்குள்ளாக கடந்து செல்ல முடியவில்லை. ஏனென்றால் நமக்கு எப்படிப்பட்டதான ஒரு வாழ்வு இருக்கிறது என்றால், ஹைபிரிட் சிஸ்டம், அப்படியே மாடரேட்டாக, ஒரு மாடரேட் டெம்பரேச்சரில் வெதுவெதுப்பாக அப்படியே போயிட்டுருக்கக்கூடிய வாழ்க்கை தான் பிடிக்குது. ஏன்னா அப்படிப்பட்ட செயல்பாடுகள் தான் நம்ம வேண்டும்னு அடம்பிடிச்சு இருக்கிறோம். ஏன்னா அப்படிப்பட்ட நெருக்கடிக்குள்ளாக நாம் நெருக்கப்படும் பொழுது நம்ம அதை ஈஸியாக வெல்கம் பண்ணி ஏற்றுக்கிறோம். இதில் என்ன இருக்குது? இந்த வார்த்தைக்குள்ளே எல்லாமே இருக்குது. எப்படி இதில் என்ன இருக்குது அப்படின்னு நம்ம நினச்சோம்னா, அந்த வார்த்தைக்குள்ளே எல்லாமே இருக்குது. ஸோ இதன் பிரதிபலிப்பாக இந்த பேஷனேட் கிறிஸ்டியன் ஐடென்டிட்டி ஒரு பக்கம் இருக்குது, பெர்ஃபார்மிங் கிறிஸ்டியன் ஐடென்டிட்டி ஒரு பக்கம் இருக்குது. ஸோ நம்ம பெர்ஃபார்மர்ஸாக பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோமா, நம்ம அழகான ஒரு வெளித்தோற்றத்துக்குள்ள இருக்கிறோமா, நாம் சிந்திச்சு பார்க்கணும். வார்த்தை வேறு, வாழ்க்கை வேறு. சொல் ஒன்று, செயல் ஒன்று. மனம் வேறு, அகம் வேறு. இப்படி வேறு வேறாக பிரிச்சுக்கிட்டு, வேறு வேறாக வச்சுக்கிட்டு, ஆனால் ரொம்ப இந்த மைண்டு கான்ஷியஸ்னஸ் ஆஃப் அந்த தாட்ஸ்குள்ளே வரக்கூடிய அந்த சிந்தனை எழுச்சி எப்படி தெரியுமா இருக்கும்? இது வேறு, அது வேறு, இந்த சிச்சுவேஷனில் அதை பிரதிபலிக்கணும், அந்த சிச்சுவேஷனில் அதை பிரதிபலிக்கணும்னு சொல்லிக்கிட்டே ரொம்ப கான்ஷியஸாக அப்படியே ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். சில நேரத்தில் கணக்குகள் கூட மறந்து போகுது. ஆனால் இந்த வேஷம் போடக்கூடிய இந்த இரு வகை அந்த கையாளும் விதம் மறக்கிறதே கிடையாது. ரொம்ப கவனமாக, ரொம்ப ஜாக்கிரதையாக அந்த பொய் சொல்ல ஆரம்பிக்கும் பொழுதே, வேஷம் போட ஆரம்பிக்கும் பொழுதே ரொம்ப கவனமாக ட்ராவல் பண்ணிக்கிட்டே போவாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த பொய் உடையுமா உடையாதாங்கிற அளவுக்கு ரொம்ப கவனமாக எடுத்துகிட்டு கொண்டு போகிறது. ஆக வார்த்தை வேறாக இருக்கிறது, வாழ்க்கை வேறாக இருக்கிறது. திருச்சபையின் விசுவாசிகளாகிய நாம், மீதமான கூட்டமாகிய நாம், நம்முடைய வார்த்தை வேறு, வாழ்க்கை வேறாக சுமந்து கொண்டிருக்கிறோமா? அப்படி வேறு வேறாக இருந்தாலும் கஷ்டமாக இருக்குன்னு விட்டுறது கிடையாது, எல்லாத்தையும் கூட்டி சேர்க்கிறது. ஏன்னா வார்த்தை வேறு, வாழ்க்கை வேறு, சொல்கிறது வேறு, செய்கிறது வேறுனால கூட எல்லாம் வேணும். ஏன்னா நமக்கு கன்வீனியண்ட்டாக கம்ஃபர்ட்டாக இருக்கணும் இல்லைங்களா? அப்போ எல்லாம் வேணும்னு பிடிச்சி இழுத்து உள்ளே இழுத்து அடைச்சி வைக்கும் பொழுது ஒரு கட்டத்துக்கு மேலே பாரமாகி வெடித்து செதறுது. அப்போ நம்முடைய மீதமானவர்கள் என்கின்ற அடையாளம் உடைஞ்சு போகுது. அதுதான் ரொம்ப வருத்தகரமான விஷயம். பல ஆண்டுகளாக இந்த செவன்த் டே அட்வென்டிஸ்ட் திருச்சபை, மீதமான திருச்சபை என்று பிரசங்கித்து கொண்டிருக்கிறோம். பல ஆண்டுகளாக இந்த வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரத்தில் லவோதிக்கியா சபையை கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். அதனால தானே டக்குன்னு ஸ்பாட்டில் சொன்னீங்க, ஒரு க்ளூ கொடுத்த உடனே. அப்போது மைண்டில் ரொம்ப ஃபிக்ஸ் ஆகிடுச்சு, ரொம்ப ஸ்ட்ராங்காக பேஸ்டாக இருக்குது. பேங்க் ஆஃப் கான்ஷியஸ்னஸ்க்குள்ளார ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட் போல் வச்சுட்டோம், லைஃப் டைம் டெபாசிட். நம்ம லவோதிக்கியா சபை, நம்மெல்லாம் மீதமானவர்கள். ஆனால் எல்லாத்தையும் போட்டு கலந்து குழப்பி உள்ளே திணிக்க அது வெளியில் பிச்சுக்கிட்டு உடச்சிக்கிட்டு வருதுங்க. அதை ரொம்ப சீரியஸாக நம்ம திங்க் பண்ணணும். பிகாஸ் we are in the last days. 3ஆம் அதிகாரத்தில் 16வது வசனத்தை வாசிங்க. இப்படி நீ குளிருமின்றி
அனலுமின்றி வெதுவெதுப்பாய் இருக்கிறபடியினால் உன்னை என் வாய் நின்று வாந்தி பண்ணி போடுவேன். இப்படி ஒரு சிஸ்டம் ஆஃப் லைஃப்பில் இப்படி ஒரு வெரைட்டிஸ் இருக்குது. மல்டிபிள் வெரைட்டிஸை போட்டு உள்ளே தள்ளி போட்டு அடைக்கும் பொழுது ஒரு பக்கம் நாமளே வெடித்து செதறோம், இன்னொரு பக்கம் ஆண்டவரே வாந்தி பண்ணி போடுறாரு. ஒரு வீல் சிப்ஸ் ஒன்று கொஞ்சம் மாதத்துக்கு முன்னாடி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன். அப்போ அது வாயில் போடும் பொழுது கொஞ்சம் சுறுசுறுன்னு இருந்துச்சு. அப்புறமா அது லைட்டாக பொடிச்சு ஒரு பொறிப்பாக ஒரு சவுண்டு வந்தது, கிராக்கிங் சவுண்ட். ஒரு கட்டத்துக்கு மேலே தொடர்ந்து ஒரு 10-15 சிப்ஸ் உள்ளே போகும்போது அப்பர் பேலட்டில் என்னாச்சுன்னா நமைச்சல் எரிச்சல், அப்படியே அந்த அப்பர் பேலட்டில் சிகப்பாக ரத்தங்கண்ணி போய் ஒரு மாதிரி புண்ணு மாதிரி ஆயிடுச்சு. இமிடியேட்டாக அதை நான் ஸ்டாப் பண்ணி துப்பிட்டு அவாய்ட் பண்ணிட்டேன். அப்போது ஆண்டவருடைய வாயில் வாக்குத்தத்தம் இருக்குது, அவருடைய வாயில் அவருடைய மாட்சிமையான திட்டங்களின் வெளிப்பாடு இருக்குது, அவருடைய வாயில் அன்பின் ஆசீர்வாதம் இருக்குது. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய இந்த ஹைப்ரிட் சிஸ்டம் ஆஃப் லைஃப்பில் ட்ராவல் பண்ணக்கூடிய மீதமானவர்களுடைய அந்த தன்மையை பார்த்து ஆண்டவரே வாந்தி பண்ணுறார். ஒரு பக்கம் வெடித்து சிதறக்கூடிய ஃப்ராக்மெண்டட் பீஸாக போகக்கூடிய ஒரு சூழல், இன்னொரு பக்கம் ஆண்டவரே வாந்தி பண்ணி போடுறார். இப்படிப்பட்ட ஒரு அவல நிலையில் நாம் இருக்கக்கூடிய ஒரு சூழல். ஆனாலும் we are mentally fixed. எப்படின்னா மீதமான சபைன்னு என்னென்னு கேட்டால் லவோதிகா சபைன்னு சொல்லுவீங்க. அடுத்த லெவலில் என்னென்னு கேட்டால் அது குளிருமின்றி அனலுமின்றி வெதுவெதுப்பாக இருக்குன்னு சொல்ல முடியும். அடுத்த ஒரு பாயிண்டில் கேட்டால் கர்த்தராகிய தேவன் வாந்தி பண்ணி போடக்கூடிய சபை. இது வரைக்கும் ரொம்ப ஈஸியாக ப்ராக்டிஸ் பண்ணியாச்சு, இது வரைக்கும் ரொம்ப ஈஸியாக மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, கர்த்தரால் வாந்தி பண்ணக்கூடிய ஒரு சபை. அப்போது வருத்தமாக இல்லையா? வாந்தி பண்ணக்கூடிய ஒரு சபை, வாந்தி பண்ணக்கூடிய ஒரு மீதமானவர்களாக இருக்கிறோமே என்று வெட்கப்படவில்லையா? வேதனைப்படவில்லையா? ஒரு அவமானமாக தெரியவில்லையா? நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஏன்னா அது வரைக்கும் நம்ம மைண்டில் அப்படி தான் ஃபிக்ஸ் ஆகிருக்கு. லவோதிகா சபைன்னா ஆண்டவர் வாந்தி பண்ணி போட்டுருவார், அது வெதுவெதுப்பாக இருக்கிறது அப்படி. அப்போ இப்படிப்பட்ட ஒரு சூழலில் தான் நம்ம இங்கே இருக்கணுமா? அப்போ இப்படிப்பட்ட ஒரு பர்பஸ்க்காக தான் ஆண்டவர் வாந்தி பண்ணி போடுறதுக்கான பர்பஸ்க்கு தான் நம்ம இங்கே உட்காந்துக்கிட்டு இருக்கிறோமா? தயவுசெய்து நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆண்டவருடைய மகத்தான திட்டத்தில் பிதா குமாரன் பரிசுத்த ஆவி என்னும் நாமமுடைய தேவத்துவத்திற்குள்ளாக நாம் அவருக்குள் ஒன்றாக இணைவதற்கும் இணங்குவதற்கும் ஒரு ஹார்மோனியஸ் எஃபெக்ட் அல்லது ஒரு ஹார்மோனியஸ் பாண்டேஜ் அப்படின்னு சொல்லலாமா? இட்ஸ் அ ஹார்மனி. பாஸ்டர் கீபோர்டு வாசிக்கிறீங்க, ஹார்மனின்னு என்ன பாஸ்டர்? ஆர்கன் சவுண்ட், அதாவது ஒரு இணக்கமான, ஒரு இணக்கமான, ஒரு நேர்த்தியான, ரம்யமான ஒரு இசை ஓசை. ஆண்டவருடன் இசைவது ஒரு ஹார்மோனியஸ் எஃபெக்ட். அது வருதா நம்முடைய வாழ்வில்? பிதா குமாரன் பரிசுத்த ஆவி என்னும் நாமம் கொண்டவரை நம்ம இதுவரைக்கும் படைத்து பாதுகாத்து பராமரித்து போஷித்து பரிசுத்தப்படுத்த போராடி கொண்டு இருக்கிற நம் பிதாவாகிய தேவனுடைய அன்பின் ஆழத்திற்குள்ளாக இணைகிறோமா, பிணைந்திருக்கிறோமா? சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆனால் கடவுள் அந்த ஹைப்ரிட் சிஸ்டம் ஆஃப் லைஃப்பை டாலரேட் பண்ண முடியாமல் வாமிட் பண்ணுறாருங்க. இப்போது 21st செஞ்சுரியில் ரெமனன்ட் பீப்புள் அப்படின்ட்டு போதிச்சு கொண்டே இருக்கிற நாம, பேசிக்கொண்டே இருக்கிற நாம எப்படி நாம் ப்ரூஃப் பண்ண முடியும்? எப்படி அவருக்குள்ளாக இசைந்து இணங்கி போக முடியும்? எப்படி அந்த ஹார்மோனியஸ் எஃபெக்டை பெற்றுக்கொள்ள முடியும்? சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்திய மத்திய அரசாங்கத்தில் ஒரு சென்ட்ரல் எஜுகேஷனல் சிஸ்டம் ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க, ஸ்கூல் லெவல்லையும் காலேஜ் லெவல்லையும். இன் ஆர்டர் டு பிரிங் யூனிவர்சல் ஹார்மனி, யூனிவர்சல் ஹியூமன் வேல்யூஸ் அப்படிங்கிற ஒரு பேப்பர். பைபிளை ஒழிக்கணும், குரானை ஒழிக்கணும், மத சார்ந்த புத்தகங்கள் படிப்புகளெல்லாம் ஒழிக்கணும். we have to implement the system called universal human values. அதில் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, உனக்குள்ளாகவே இருக்கக்கூடிய ஹியூமன் வேல்யூஸ்குள்ளே நீ ஃபீல் பண்ண உனக்குள்ளார வரக்கூடியது ஹார்மனி, யூனிவர்சல் ஹார்மனி. நீ பூமிக்குள்ளாக இணங்கி இருப்ப, இசைந்து இருப்ப, பூமியினுடைய உயிர்களுக்கும் மனிதர்களுக்கும் இயற்கைக்கும் உள்ளாக இசைந்து இணங்கி இருக்கக்கூடிய அந்த ஹார்மோனியஸ் எஃபெக்ட் இப்போ ஸ்டார்ட் பண்ணாதான் அடுத்த 20 வருஷத்துக்குள்ளாக ஒரு 2 ஜென்ரேஷனையாவது கவர் பண்ண முடியும் இந்த சிஸ்டம் ஆஃப் எஜுகேஷனில். அப்படி இருக்கும் பொழுது ஆண்டவர் பிதா குமாரன் பரிசுத்த ஆவி எனும் நாமம் கொண்ட திரியேக தேவத்துவ நாமம் கொண்ட அந்த தேவனுக்குள் நாம் இணைந்த அந்த ஹார்மோனியஸ் எஃபெக்டுக்குள்ளாக இருக்கும்படியான ஒரு ஸ்லாக்கியம் பெறுவதற்கான மீதமுள்ள கூட்டம் என்று அடையாளம் பெற்றோமே, அது நிறைவுக்குள்ளாக செல்கிறோமா அல்லது முறிந்து நிற்கிறோமா, உடைந்து சிதறி இருக்கிறோமா? சிந்தித்து பார்க்க வேண்டும். 17வது வசனத்தை வாசியுங்கள்.
நீ நிர்பாக்கியம் உள்ளவனும் பரிதபிக்கப்படத்தக்கவனும் தரித்திரனும் குருடனும் நிர்வாணியுமாய் இருக்கிறதை அறியாமல். எவ்வளோ குறைகள் இந்த மீதமான சபையின் அடையாளத்தை பிரதிபலிக்கக்கூடிய, ரிஃப்ளெக்ட் பண்ணக்கூடிய நம்முடைய வாழ்வில் இருக்கு பாருங்க. நிர்பாக்கியம் இருக்கு, பரிதபிக்கக்கூடிய ஒரு அவல நிலை இருக்கு, தரித்திரனா இருக்கும், குருடனா இருக்கிறோம், நிர்வாணியமா இருக்கிறோம். வாசிங்க. இதை அறியாமல் நம்ம என்ன சொல்றோம்? நான் ஐஸ்வர்யவான் என்றும் திரவிய சம்பன்னன் என்றும் எனக்கு ஒரு குறைவும் இல்லை என்றும் சொல்லுகிறபடியால். பாருங்க, இவ்வளோ பெரிய ஒரு வெளிப்பாடு கொடுத்த பிறகும் நம்ம இப்படி தான் இருக்கிறோம். எவ்வளோ காலங்கள் இதை பற்றி பேசித்து தியானித்து கொண்டிருந்தாலும் இதனுடைய ஐடென்டிட்டியை ரொம்ப ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கிட்டு இருக்கோம். மீதமானவர்கள்னால் இப்படி தான் இருக்கணும், ஆண்டவர் வாந்தி பண்ணும் விதமாகத்தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு சிஸ்டமுக்குள்ளே தான் இருக்கிறோம். ஏன்னா உலகமும் வேணும், உன்னதமானவரும் வேணும், உலகத்தின் ஆசீர்வாதமும் வேணும், ஆவிக்குரிய ஆசீர்வாதமும் வேண்டும். அதையும் விட முடியாது, இதையும் விட முடியாது. ரெண்டத்துக்கு நடுவில் தடுமாறிக்கிட்டு இருக்கக்கூடிய சூழலில் இங்கே பார்க்குறோம், we have over confidence. எப்போ பார்த்தாலும் நான் ரொம்ப பர்ஃபெக்ட், நான் ஐஸ்வர்யவான், திரவிய சம்பன் அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டு இருக்கிற ஒரு அடையாளத்தில் தான் இருக்கிறோம். அடுத்தவர்களை ஈஸியாக குறை கூறிக்கிட்டே இருக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த சிஎஸ்ஐ சபை, பென்டிகோஸ்டல் சபையெல்லாம் பார்த்து ஒரு ஏளனமான ஒரு மனநிலை. அது ஃபிசிக்கலாக சொல்லலை, கான்ஷியஸ்னஸ்குள்ளாரியே திணிக்கப்பட்ட ஒரு விஷயம். எங்கே திணிக்கப்பட்டிருக்கு? இங்கே திணிக்கப்பட்டிருக்கு. ஏன்னா நம்மள மீதமான கூட்டம், மீதமான சபை. சிம்பிளாக சொல்லிடுவோம், சத்தியமே கிடையாது, அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது, நமக்குள்ளே மட்டும்தான் சத்தியம் இருக்குது. ரைட், ஒத்துக்கலாம். ஆனால் அவங்க எழுதின பாடல்கள் மட்டும் வேண்டுமோ? அவங்க போட்ட கரோக்கி வேண்டுமோ? அவங்க போட்ட இசை வேண்டுமோ? சத்தியமே இல்லைல்ல. ஆனால் அவங்க எழுதின பாடல்கள் வரிகள் மட்டும் சத்தியமாக இருக்கோ? தெய்வீக ஆராதனையிலையும் வெஸ்பர்ஸ்லையும் பாடக்கூடிய பாடல்கள் எல்லாம் நம்மளே கிரியேட் பண்ணி எழுதிட்டு இருக்கோமா? நம்மளே ஆண்டவர்கிட்ட வரம் வாங்கி எழுதிட்டு இருக்கோமா? பாடுற பாட்டு எல்லாம் சர்ச் ஆஃப் சவுத் இந்தியா, மெத்தடிஸ்ட்டு, அதுக்கப்புறம் பென்டிகாஸ்டல். பாட்டு புக்கில் அதானே இருக்குது. முதல் பாடலில் என்ன பாட்டு? தூய தூய சத்தியேக தேவா. அது யார் எழுதின பாட்டு? சிஎஸ்ஐ பிஷப் ரெஜினால்ட் ஹீபர் எழுதின பாட்டு. இன்றைக்கு முதல் பாடலாக வைத்து பாடிக்கொண்டிருக்கிறோம். அப்போ அவருக்கு சத்தியம் இல்லைன்னா அப்புறம் ஏங்க முதல் பாட்டை வைக்கணும்? குறை கூறி கொண்டிருக்கக்கூடிய கிறிஸ்தவர். எனக்கு ஐஸ்வர்யம், நான் ரொம்ப ஐஸ்வர்யவான், எனக்குள்ளே இல்லாத ஆசீர்வாதமே இல்லை, ஏன்னா நாங்கள் தான் மீதமான சபை, நாங்கள் தான் மீதமானவர்கள், எங்களுக்குள்ள தான் எல்லாம் பரிபூர்ணமாக நிறைந்திருக்கிறது. பரிபூர்ண ஆனந்தமாகிய கிறிஸ்து இயேசு என்ன சொல்கிறாருங்கிறத கேட்க மனசு இல்லாமல் எனக்குள்ள பரிபூர்ண நிறைஞ்சிருக்கு, நிரம்பி பொங்கி வழியுது, அதனால நான் ஞாயிறு ஆசரிப்பு தொழுகைக்காரர்களை அவமானமாகவும் அலட்சியமாகவும் தான் நான் நினைப்பேன். ஆனால் பாட்டு மட்டும் வேணும், அவங்க வாசிக்கிற மியூசிக் சிஸ்டம் வேணும், அவங்க கண்டக்ட் பண்ணுற இந்த காங்கிரிகேஷனல் வர்ஷிப்பிங் சிஸ்டம் இங்கே அடாப்ட் பண்ணணும். ஒருவேளை இந்த திருச்சபையில் இருக்கிறதா என்று தெரியவில்லை, ஒரு சில செவன்த் டே அட்வென்டிஸ்ட் திருச்சபையில், சென்னை மெட்ரோ செக்ஷனில் கூட ஒரு திருச்சபையில் வர்ஷிப்பிங் சிஸ்டம் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது வார்த்தைகளை திரும்பி திரும்பி சொல்லி கை தூக்குங்க, ஜோம் பண்ணுங்க, திரும்ப சொல்லுங்க, அதுதான் அவங்க பண்ணுற அந்த வர்ஷிப்பிங் சிஸ்டம். அதில் கொஞ்சம் ஹல்லேலூயா அதெல்லாம் பென்டிகாஸ்டில் ஆட் பண்ணிக்குவாங்க. ஒரு மணி நேரத்துக்கு பாடின பாடலையே திரும்பி திரும்பி பாடிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் அதெல்லாம் தவறுன்னு சொல்லிகிட்டு இருக்கிற நம்முடைய வாழ்வில் அந்த பாட்டெல்லாம் வேணும், ஆனால் அவங்கள குறையாக பார்ப்போம். அதே சமயத்தில் நான் ஐஸ்வர்யவான், ஐம் பர்ஃபெக்ட், எனக்குள்ளே எல்லாம் பொங்கி வழிகிறது, நான் திரவிய சம்பன் என்றும் எனக்கு ஒரு குறைவும் இல்லை என்றும் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். ரொம்ப கவனமாக இருக்கணும். அப்போது மீதமான கூட்டத்தில் இருக்கக்கூடிய விஷயம் என்ன தெரியுங்களா? திஸ் மைண்ட் இஸ் ரெடி டு அக்செப்ட் தி செரிமோனியல் ஆக்டிவிட்டி ஆஃப் தி சர்ச் பட் நாட் தி ஆக்சுவல் டெலிவரன்ஸ் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட். நமக்கான இந்த செரிமோனியல் ஆக்டிவிட்டி இருக்குது பார்த்தீங்களா? யூதர்களின் பாரம்பரியம், இஸ்ரவேலின் பாரம்பரியம், சம்பிரதாய காரியங்கள் எல்லாம் அவங்களுக்கு எப்படி இருந்ததுங்கிறத ஈஸியாக பிரசங்கம் பண்ணிடுறோம். நம்முடைய வாழ்வில் அது ஒட்டிக்கிட்டு இருக்கான்னு நம்ம அந்த இன்னர் கான்ஷியஸ்னஸ்குள்ளே போய் இவால்வேட் பண்ணுறதே கிடையாது. அப்படி இவால்வேட் பண்ணால் இஸ்ரவேலுக்கும் யூதர்களுக்கும் என்ன மாதிரியான ஒரு பாரம்பரியங்கள், கர்த்தர் விரும்பாத பாரம்பரியங்கள் இருந்ததோ அதுவும் நமக்குள்ளாக இருக்கிறது. எங்கே? பேங்க் ஆஃப் கான்ஷியஸ்னஸ்குள்ள. பரிசுத்த ஆவியானவர் என்ன சொல்ல வராரு, சபைக்குள்ளே என்ன தேவை அப்படிங்கிறதெல்லாம் எதுவுமே கிடையாது. சம்பிரதாய தொழுகை, திருச்சபை சரியாக நிர்வகிக்க வேண்டும். இன்றைக்கு அநேக அட்வென்டிஸ்ட் போதகர்கள் சபையை நிர்வகிக்கிறார்கள், ஊழியம்
உத்தமமாக இல்லை. ஏனால் அவர்கள் நிர்வாகம் பண்ண சொல்லி திணிக்கப்படுகிறது. அது சர்ச் அவங்களோட டைம் பீரியடில் ஒரு டெவலப்மெண்ட் காமிக்கணும், அந்த ரெக்கார்ட் ஃபைல் எழுதி காமிக்கணும், சப்மிட் பண்ண அந்த டிரான்ஸ்ஃபர் டைமில் அதெல்லாம் எழுதி சப்மிட் பண்ணணும். எல்டர் அவருடைய பங்கு என்னது? கன்ஸ்ட்ரக்ஷன், டெவலப்மெண்ட், அப்புறம் சில சிஸ்டமேட்டிக் ஊழியங்கள், ஒரு கான்செப்ட், ஸ்கீம். எப்படி ஒரு டெலிகாஸ்டிங் ப்ரோக்ராமில் வார ஏதாவது ஒரு தீமில் ஒரு ஸ்கீமில் ஒரு ப்ரோக்ராம் பண்ணுறாங்களோ அதே மாதிரி சர்ச்லேயே ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும். ஸோ வி ஆர் ஸ்லோலி கோயிங் டவுன் டுவர்ட்ஸ் செரிமோனியல் ஆக்டிவிட்டி. பரிசுத்த ஆவியானவர் இடைப்பட்டு என்ன சொல்கிறார் அப்படிங்கிறத கவனிக்கும் சிந்தைக்கு இல்லை. ஒருவேளை அப்படி இருக்குமே என்றால் சில நிகழ்ச்சிகள் தவிர்க்கப்படலாம், சில நிகழ்ச்சிகள் இல்லாமலே போகலாம். அப்போது சர்ச் கொஞ்சம் போரிங்காக தான் இருக்கும். கடைசி காலத்தில் மீதமானவர்களுக்கு தேவையான சத்தம், அது கொஞ்சம் பேராக இருந்தாலும் சரி, திரளான கூட்டமாக இருந்தாலும் சரி, ஆண்டவருடைய வார்த்தையின் விருந்தின் பரிமாறுதல் ஒன்றுதான், ஆண்டவருடைய ஓசை ஒன்றுதான், சத்தம் ஒன்றுதான். கேட்க மனதிருந்தால் கேட்கலாம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் இந்த 21ஆம் நூற்றாண்டிலே நாம் நின்று கொண்டிருக்கிறோம். இன்னும் சில காரியங்கள் நாம் சிந்திக்காமலே கடந்து சென்று கொண்டிருக்கிறோம். ரோமர் புஸ்தகத்திற்கு நேராக திருப்புவோம். ரோமர் 2ஆம் அதிகாரம், ரோமர் 2:5 வசனத்தை வாசிப்போமாக. உன் மனக்கடினத்திற்கும் குணப்படாத இருதயத்திற்கும் ஏற்றபடி தேவனுடைய நீதியுள்ள தீர்ப்பு வெளிப்படும். கோபாக்கினை நாளிலே உனக்காக கோபாக்கினியை குவித்துக் கொள்ளுகிறாயே. ஒரு ஏக்கமுள்ள, ஒரு தாகமுள்ள, ஒரு புலம்பல். இந்த வசனம் பார்க்கும்போது இட்ஸ் a kind of lamentation, ஒரு வேதனை, ஆதங்கம். இப்படி தேவனுடைய கோபாக்கினின் நாளிலே உனக்காக கோபாக்கினியின் அந்த எக்ஸ்ட்ரீம் லெவல் ஆஃப் பனிஷ்மெண்ட்டை குவிச்சுக்கிட்டு இருக்கிறியே. எதனால? உன் மன கடினத்திற்கும் குணப்படாத இருதயத்திற்கும். அப்போது இந்த சம்பிரதாய தொழுகையிலே நாம் வந்தும் போயுமாக உலகத்திற்குள்ளாகியும் உன்னதமானவருடைய வார்த்தைக்குள்ளாகியும் மாறி மாறி டிராவல் பண்ணக்கூடிய இந்த ஒரு ஹைபிரிட் சிஸ்டம் ஆஃப் கிறிஸ்டியானிட்டிக்குள்ள விஷ உரம் பாய்ந்து அது ஊற வச்சு என்ன ஆகுதுன்னா இருதயத்தை கடினமாக்குது. நான் கரெக்டாக தான் போயிட்டுருக்கிறேன், நான் கடைசி கால சத்தியத்துக்குள்ளே இருக்கிறேன், ஐ எம் a remnant person, this is called a remnant church அப்படின்ட்டு சொல்லிக்கொண்டே இருக்கக்கூடிய நம்முடைய வாழ்விலே குறைகளை கவனிக்கும் நேரம் கம்மியாக இருக்குது. அந்த விஷயம் ஊறி கடினமாக்கி என்ன மன கடினமாக்கி குணப்படாத இருதயமாக மாற்றிக்கிட்டு இருக்கு. ஒரு லெவலில் அந்த விஷயம் பாஞ்சு என்ன ஆகும்னா அந்த கடின இருதயத்தை பிரேக் பண்ணி ஸ்கேட்டர் பண்ணிடும். அதுதான் அந்த ஃப்ராக்மெண்டட் ஸ்டேட். சிந்தி போகக்கூடிய அந்த பாகங்கள், உடைச்சு நொறுங்கி போகக்கூடிய ஒரு தன்மை. அப்படிப்பட்ட ஒரு சூழல் ஹார்டனிங் கிறிஸ்டியன்ஸ் அப்படிங்கிறதுல ரொம்ப வேதனைப்படணும். இதில் இந்த பகுதியில் பார்க்கும் பொழுது ஏன் இந்த மாதிரி காரியங்கள் வருகிறது என்றால், இந்த வசனத்திற்கு மேலாக பார்ப்பீர்கள் என்றால் பிறரை குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படுகிற ஒரு சுபாவம். இது வெளி மக்களுக்கு மட்டும் இல்லை, நம்முடைய வாழ்விலே சத்தியம் ஊடுருவி பாய்ந்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய வாழ்விலே இருக்கக்கூடிய ஒரு தன்மை. இது மற்றும் இந்த ஜட்ஜ்மெண்ட், ப்ரீ ஜட்ஜ்மெண்ட், மிஸ் ஜட்ஜ்மெண்ட் அண்ட் ஆக்சுவல் ஜட்ஜ்மெண்ட், இந்த 3 வகையான ஜட்ஜ்மெண்ட்டை விட்டால் எவ்வளோ ஒரு பாக்கியமான ஒரு வாழ்க்கை. பரிசுத்த ஆவியானவர் தொடர்ந்து இடைப்பட்டுக்கிட்டே இருக்கார். யாரையும் ஜட்ஜ் பண்ணாத, யாரையும் நியாயம் தீர்க்காத. அட்வென்டிஸ்டில் ஒரு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம் என்ன தெரியுங்களா? சிலருடைய வாயை விக்கிபீடியா மாதிரி செயல்படும். இவர் யார், என்ன, ஏது, எங்கிருந்து வந்தார், இவரோட மொத்த பயோகிராஃபியும் வித்தின் 30 செகண்ட்ஸில் ஒரு 45 செகண்ட்ஸில் அப்படியே சென்னையிலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் போயிடும். அதுதான் மிகப்பெரிய ஒரு காசிப்பிங் சிஸ்டம். அதுலேயும் பார்த்தீங்கன்னா, இந்த நான் ஸ்டூடெண்ட்டாக 7th அட்வென்டிஸ்ட் ஸ்கூலில் தான் படிச்சிருக்கேன் சின்ன வயசுலேருந்து. அந்த காணொலியில் பார்த்தாலும் சரி, இதுதான் உண்மை. இந்த 7th ஸ்கூலில் ஸ்டாஃப் ரூம், லேடி ஸ்டாஃப் ரூம் போனால் தெரியும். ஒரு லீடரை நோட் புக் தூக்கிட்டு போனேன்னு வைங்களேன், அடடா ஒரு 5 நிமிஷம் நின்னாலே போதும். அட்வென்டிஸ்ட் பாஸ்டர் ஒய்ஃப்லேருந்து எல்லா விசுவாசிகள் யாரெல்லாம் மிஷினரி ஒர்க்கர்ஸோ, நான் கிறிஸ்டியன்ஸ் கூட அமைதியாக நோட்ஸ் ஆஃப் லெசன் எழுதிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் இந்த கிறிஸ்டியன் டீச்சர்ஸ் இருக்கிறாங்க பாருங்க, ஐம் சாரி பிரின்சிபல் சார், திஸ் இஸ் தி ஃபேக்ட், காசிப்பிங் டு தி எக்ஸ்ட்ரீம் லெவல். அங்கே பார்க்குறோம், இந்த மாதிரி தேவையில்லாத வேலை பண்ணினா தேவ கோபாக்கினின் நாளில் எவ்வளோ பெரிய பனிஷ்மெண்ட் உனக்கு வரும்.
படித்து படித்து திரும்ப திரும்ப படிச்சுக்கிட்டே இருக்கோம், சுபாவம் மாறுறதில்ல. இதற்காகவா மிஷினரி ஸ்கூல் ஆரம்பித்தாங்க? புறம் பேசுறதுக்கு? அந்த பிரின்சிபல் சார் இப்படி, இந்த பாஸ்டர் இப்படி, அவர் அங்கிருந்து இந்த பிரச்சனையெல்லாம் டிரான்ஸ்ஃபர் ஆகி வந்தார். இதையே அதிகமாக பேசிகிட்டு இருப்பாங்க. யூனியன் ஆஃபீஸ்க்கு விஷயம் போகுதோ இல்லையோ, ஸ்கூல் ஸ்டாஃப் ரூம்க்குலாம் டக்குன்னு ரீச் ஆகிடும், வேற எங்கேயும் நடக்கிற சம்பவம். அப்படிப்பட்ட ஒரு அவல நிலையில் இருந்தால் மீதமானவர்களுடைய நிலை என்ன? முறிந்த நிலை. சில செய்திகள் கண்டிப்பாக இருக்கும். பாஸ்டர் அதை அடுத்த முறை வாய்ப்பு கொடுப்பாரான்னு தெரியல, ஆனாலும் கூட சத்தியத்தை சத்தியமாக சொல்ல வேண்டும். இதுதான் நம்முடைய மீதமானவர்களின் நிலை. அதே அதிகாரத்தில் 24வது வசனத்தை பாருங்கள். எழுதியிருக்கிறபடி தேவனுடைய நாமம் புறஜாதிகளுக்குள்ளே உங்கள் மூலமாய் தூஷிக்கப்படுகிறதே. We have to prove an exemplary life. முன்மாதிரியான பிள்ளைகளாக, சாட்சியின் பிள்ளைகளாக, தேவ திட்டத்தை நிறைவேற்றுகிற பிள்ளைகளாக, அவருடைய வருகையின் சித்தத்தை புரிந்து கொண்டு அதற்கேற்றாற் போல் ஒவ்வொரு அணுவும் ஒவ்வொரு அசைவும் இருக்க வேண்டும். ஆனால் இருக்கிறதா? புறஜாதிகளுக்கு மத்தியில் தேவ தூஷணம் நடக்கு. தேவனுடைய நாமத்தை தூஷிச்சுக்கிட்டு இருக்கும். பேசுறது ஒன்று, செய்கிறது ஒன்று. இட் இஸ் ஈஸி டு பெர்ஃபார்ம் இன் ஃப்ரண்ட் ஆஃப் தி சர்ச் மெம்பர்ஸ். ஏன்னா ஆண்டவர் கொடுத்த தாளந்தாக வெளிப்படுத்துறது ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஆனால் அதை நடைமுறை வாழ்வில் செயல்படுத்தி ஒரு வாரம் முழுக்க சாட்சியின் பிள்ளைகளாக நிற்க வேண்டுமே என்றால் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏற்கனவே சொன்னதான், பேசுகிற எனக்கும் சரி, கேட்கிற உங்களுக்கும் சரி, வார்த்தை ஒன்று தான். வார்த்தையாக தேவனுடைய சத்தம் ஒன்று தான். எனக்கும் அது சுருக்குனதாக இருக்குது, உங்களுக்கும் சுருக்குனதாக இருக்கணும். ஏன்னா we have to purify ourselves. அப்படிப்பட்ட ஒரு அவல நிலை. அதே ரோமரின் புஸ்தகம் 7வது வசனத்தை பார்ப்போம். 7ஆம் அதிகாரம் 23வது வசனம். 7ஆம் அதிகாரம் 23வது வசனம். ஆகிலும் என் மனதின் பிரமாணத்துக்கு விரோதமாய் போராடுகிற வேறொரு பிரமாணத்தை என் அவயவங்களில் இருக்க காண்கிறேன். அது என் அவயவங்களில் உண்டாயிருக்கிற பாவ பிரமாணத்துக்கு என்னை சிறையாக்கி கொள்ளுகிறது. இந்த அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது இந்த நியாய பிரமாணம், இந்த சடங்காச்சாரத்துக்கான விளக்கம் வருகிறது. ஆனால் இந்த வசனத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய அர்த்தமாவன என்னவென்றால், இது ஒரு பாவ பிரமாணம், சம்பிரதாய பிரமாணம், பேச்சளவில் இருக்கக்கூடிய பிரமாணம். அதாவது அன்றைக்கு அந்த யூதர்களுடைய வாழ்வில் பவுல் எவ்வளவு போராடி சொன்னாலும் they didn't accept. இன்றைக்கு நம்முடைய வாழ்வில் பேச்சளவில் ஒரு பிரமாணம் இருக்கிறது. அந்த பிரமாணம், நாம் சத்தியத்துக்குள்ள தான் இருக்கிறோம், நம்ம மீதமானவர்கள், நம் மீதமான சபை, நாம் தான் ஆண்டவருடைய வருகையில் பங்கெடுக்க போகிறோம். சிலருடைய அவங்களுடைய நடவடிக்கைகளில் பார்க்கும் பொழுது, ஞானஸ்நானம் எடுத்துட்டா பரலோகம் போயிடலாம், 3 மாதத்துக்கு ஒருக்கா திருவிருந்து ஆராதனையில் கலந்து கொண்டா பரலோகம் போயிடலாம். இன்னும் நம்முடைய சபையில் அப்படிப்பட்ட நம்பிக்கையோட கோட்பாடோடு இருக்காங்க. தெரியுமா உங்களுக்கு? ஊழியம் பண்ணிட்டா பரலோகம் போயிடலாம், ட்ராக்ஸ் கொடுத்துட்டா பரலோகம் போயிடலாம், சபைக்கு விரைவாக வந்துவிட்டால் பரலோகம் போயிடலாம், ஆராதனைகள் சரியாக கலந்து கொண்டால் பரலோகம் போயிடலாம், சாங் சர்வீஸில் கலந்து கொண்டாலும் சாங் சர்வீஸ் எடுத்து நடக்கலாம், ஓய்வு நாள் பள்ளி நிகழ்ச்சியில் கலந்துக்கலாம், பிரசங்க செயலை இதெல்லாம் பண்ணிட்டா நம்ம தேவனுடைய பிள்ளைகள், நம்ம ஆவிக்குரிய பிள்ளைகள், பரலோகத்தில் நமக்கு டிக்கெட் ரிசர்வ் பண்ணியாச்சு. அப்படி தானே? அநேக நேரங்களில் வருத்தமான ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு 10 ஆண்டுகளாக திருச்சபைகளில் நானும் சாங் சர்வீஸ் எடுத்திருக்கேன். வாலிபனாக இருந்த பொழுது, பிஃபோர் மேரேஜ். அப்பொழுதெல்லாம் பார்க்கும் பொழுது பெரிய மெயின் சர்ச் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சர்ச்சில் சாங் சர்வீஸ் கிட்டத்தட்ட பல வருஷங்கள். ஆனால் அங்கே கூடுற எல்லா ஜனங்களுடைய வாயும் ரொம்ப டம்பாய் அமைதியாக தான் இருக்கும். அப்போ என்ன பர்பஸ்க்காக சாங் சர்வீஸ் வரணும்? அங்கே தேவ தூதர்களால் பரிசுத்தர் 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 என்று ஓயாமல் போற்றிக்கொண்டு அந்த போற்றுதலுக்குள்ளாக மகிமைப்பட்டு கொண்டு இருக்கிற மகிமையின் தேவனை மகிமைப்படுத்திருக்கு இங்கே கூடியிருக்கிறோன்னா, இப்போ பிள்ளைங்க பாடுறாங்கன்னு வைங்களேன், எல்லாரும் ஏக சிந்தையாக அங்கே வரிகளுக்குள்ளாக கனெக்ட் ஆகி, அந்த இசையின் ஓசைக்குள்ளாக கனெக்ட் ஆகி, அப்படியே அந்த வரிகளில் ஆழமாக ஆண்டவருடைய அந்த மாட்சிமையின் வெளிப்பாடு எப்படி இருக்கிறது என்பதை அந்த எழுத்தாளரின் அந்த பதித்து வைத்திருக்கக்கூடிய அந்த வடிவத்திலே நாம் இணைந்தவர்களாக அப்படியே மேல் நோக்கி மேல் தூக்கி என்ன செய்யணும்? எல்லாரும் ஒருத்தர் விடாமல் திருச்சபையில் என்ன செய்யணும்? அவரை மகிழ்ந்து புகழ்ந்து அவரை நாமத்தை மகிமைப்படுத்தி போடணும். இன்றைக்கி அது கூட ஒரு ட்ரெடிஷ்னல் சிஸ்டம் ஆகிடுச்சு, தேவனுடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக சொல்கிறது. ஆனால் உண்மையிலே மகிமைப்படுதா? ஒருத்தர் கொட்டா விடுவாங்க, போகிற வாரங்களை வேடிக்கை பார்ப்பாங்க,
ஒரு பாஸ்டர் ரொம்ப சீரியஸாக லெசன் ஸ்டடி எடுத்துக்கிட்டு இருக்காரு சில வாரங்களுக்கு முன்பாக. 2 பெண்கள் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே அவர் என்னம்மா பேசுகிறீங்க, என்ன விஷயம்னு கேட்டு விட்டார். உடனே அவங்க சொன்னது, இந்த அம்மா 3 வாரம் வரலாம் பாஸ்டர், அதனால் நலம் விசாரிச்சுக்கிட்டு இருக்கேன். இஸ் இட் அ ரைட் டைம் டு வெல்கம் இன் திஸ் மேனர்? இதுவா பெரிய திருச்சபைங்க? இதுதான் நம்முடைய கிறிஸ்தவ ஜீவியம் இல்லை? இப்படி தான் நம்முடைய வாழ்க்கை போயிட்டுருக்கு. யார் வராங்க, யார் போகிறாங்க, என்ன ட்ரெஸ் போடுறாங்க, இவங்க எத்தனை வாரம் கழிச்சு வந்திருக்காங்க. இந்த சர்ச் ஃபெல்லோஷிப்புங்கிறத ரொம்ப மிஸ்யூஸ் பண்ணுறது, மிஸ்ஹேண்டில் பண்ணுறதே அட்வென்டிஸ்ட் சர்ச்சுக்கு வேலையாக இருக்குது. ஃபெல்லோஷிப் இருக்க வேண்டியதாங்க, ஆனால் பயத்துடனும் பக்தியுடனும் தாழ்மையுடனும் ஆண்டவருடைய சன்னிதானத்தில் அவருடைய பிரசன்னத்துக்காக காத்திருக்கக்கூடிய கூட்டமாக இருக்கணும் மீதமானவர்கள். அங்கிட்டு இங்கிட்டும் ஓடிக்கிட்டு சர்ச் காங்கிரிகேஷன் சிஸ்டம் பர்ஃபெக்டாக நடக்கணும்னா சிலர் ஓடிக்கிட்டு வந்துட்டுமா தான் இருக்கணும். எல்லா வேலைகளையும் எடுத்து செய்யணும். அங்கே பக்தி வினயம் இருக்கிறதா, பரிசுத்தம் இருக்கிறதா, நம்ம ஆண்டவரோட கனெக்ட் ஆகிறோமா? சாங் சர்வீஸில் ஆரம்பித்து ஒரு சின்ன ப்ரேயர்னால ஒருத்தவங்க ப்ரேயர் பண்ணுறாங்கன்னா சிந்தனைகளெல்லாம் வேறு பக்கம் இருக்குது, பாட்டு பாடும்பொழுது சிந்தனைகள் வேறு பக்கம் இருக்குது. அப்புறம் எதுக்காக இங்கே உட்காந்துக்கிட்டு இருக்கோம்? அவர் பேச்சு திறமை வாய்ந்த ஒரு போதகராக இருந்தால், அப்பா பாஸ்டர் ஆகாஷ் நல்லா பேசுகிறாரியா, இவர் இன்னும் ஒரு 4 வருஷத்துக்கு இங்கே இருக்கணும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகாமல். இல்லாட்டினா இவர் என்ன பேசிவிட்டார், அது அப்படியே ஆரம்பித்து அந்த கிரிட்டிசிசம் அங்கே போய் உங்கள் வீட்டில் டைனிங்கில் உட்காரும் போதும் சாப்பிட்ற நேரத்தில் இருக்கும், அதுக்கு பிறகு இருக்கும். அது அப்படியே வளர்ந்து வன்முறை, பகை, விரோதம் எல்லாம் கலந்து செக்ஷன் ஆஃபீஸ் வரைக்கும் போய் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்க. அவர் பேசுகிறது நல்லா இல்லை. இப்படியாக இதுக்கு தான் மீதமானவர்கள் ஆண்டவர் தெரிஞ்சு வச்சிருக்கிறாரா? இதுக்குத்தான் ஒரு கடைசி எச்சம், ஒரு கடைசி எஞ்சியுள்ள கூட்டமாக ஆண்டவர் பிரித்தெடுத்தாரா? சிந்தித்து பார்க்க வேண்டும். தேவ நாமம் தூஷிக்கப்படுகிறது. ரொம்ப சீரியஸாக பார்க்கணுங்க. அடுத்தபடியாக இந்த பிரமாணம், இந்த சிறைபிடித்து கொள்ளக்கூடிய பிரமாணம், அது சிறைபிடித்து அப்படியே கூட்டிகிட்டு போய் வெளி உலகத்துக்குள்ளே தள்ளி விட்டுறது. ஏன்னா இந்த பிரமாணம் ரொம்ப கம்ஃபர்ட்டான பிரமாணம். இந்த பிரமாணம் ரொம்ப கன்வின்ஸ் பண்ணக்கூடிய பிரமாணம். என்னென்னா சம்பிரதாய பிரமாணம், பேச்சளவில் இருக்கக்கூடிய ஒரு பிரமாணத்தின் பிரமாணத்தில் இருக்கக்கூடிய கடைப்பிடித்து நடக்கக்கூடிய ஒரு கிறிஸ்தவ ஜீவியம். ஆனால் சொல்கிறது என்னவோ மீதமானவர்கள். ஜெபம் பண்ணாலும் தேவைக்காத ஜெபம் பண்ணுவோம். ஆபத்து வரக்கூடாது, பிரச்சனை வரக்கூடாது, சுகபத்திரமாக இருக்கணும், நல்லா இருக்கணும். அதே கடவுள் அதை ஃபுல்ஃபில் பண்ணுறாருங்கும் பொழுது அடுத்தது நம்ம அவரை விட்டு போயிட்டே இருப்போம். திரும்ப பிரச்சனைன்னு வரும்போது திரும்ப ஓடி வருவோம். ஆண்டவரே எனக்கு பிரச்சனை வந்துருச்சு. மீதமானவருடைய குணாதிசயங்கள் இப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்களா? நேரம் இல்லை, இன்னும் ஆழமாக போயிடலாம். இருந்தாலும் this law which encourages all remnants to move confidently into the world, உலகத்திற்குள்ளாக கடத்தி கொண்டு போகிறதுக்காக சிறைபிடிச்சு தூக்கிட்டு போகுது. அவர்களுக்கு என்னமோ ஒரு சம்பிரதாய நியாயப்பிரமாணம் வச்சுக்கிட்டு அவங்க பாடுபட்டு பவுல் போராடி சொல்கிறார், அங்கே ஈடுபடலை. இங்கேயும் சம்பிரதாய தொழுகையும் சம்பிரதாய பிரமாணமும் இருந்துக்கிட்டே இருக்குது. பேசிக்கிட்டே இருக்கிறோம், செயல்படுறது ரொம்ப டைம் ஆகிட்டே இருக்குது. அடுத்தபடியாக இன்னொரு பிரச்சனை இருக்குது. என்னென்னா இந்த சம்பிரதாய தொழுகைக்குள்ளாக எல்லா விதத்தையும் பேசிடுவோம். டாக்டரின்ஸ் பேசிடுவோம், வெளிப்படுத்தின விசேஷத்தில் பூந்து விளையாண்டுருவோம், புக் ஆஃப் டேனியலை பார்த்துருவோம், கற்பனைகளை அதை தவிர்க்காமல் நம்ம கடைபிடிச்சிடுவோம். ஆனால் ஒரு விஷயம் இல்லை, என்ன தெரியுங்களா? விசுவாசம். விசுவாசத்தில் ஒரு பெரிய சேலஞ்ச் தான். எல்லாமே நம்ம கரெக்டாக கொண்டு போயிட்டுருப்போம். ஆனால் ஏதாவது ஒரு பிரச்சனை, ஒரு எதிர்பாராத ஒரு திருப்பத்தை ஆண்டவர் கொடுக்குறாரு, ஒரு டேர்னிங் பாயிண்ட் கடவுள் கொடுத்து ஒரு சிச்சையின் பாதையில் உங்களை நடத்துகிறாரு. அப்படிங்கும்போது தான் விசுவாசத்துக்கான சேலஞ்ச் அங்கே தான் இருக்குது. அப்போது அந்த விசுவாசத்தில் கரெக்டாக பலப்படுறோமா, இல்லை பொறுமை இழந்து எமோஷனல் பர்ஸ்டிங்கில் இருக்கிறோமா, இல்லை எக்ஸ்ப்ளோசிவ் பாம் பிளாஸ்டிங்கில் இருக்கிறோமா? அப்படிப்பட்ட ஒரு சேலஞ்சு தான் நம்முடைய வாழ்வில் இருந்துக்கிட்டு இருக்குது. 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிப்போம். 2 கொரிந்தியர் 4:4. தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாய் இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கினான். மீதமான சபைக்குள்ளாக அங்கே வெளிப்படுத்தின விசேஷத்தில் பார்க்கும்போதும் அங்கேயும் குருடனாக இருக்கேன்னு சொல்லப்பட்டுச்சு. இங்கேயும் இப்படி துணிகர கிறிஸ்தவர்களாக இருக்கும் பொழுது நாம் குருடர்களாக இருக்கிறோம். எனக்கு நல்ல பார்வை தெரியும், லாங் சைட், ஐ சைட், ஷார்ட் சைட் எல்லாமே நான் ஃபுல்லாக கவர் பண்ணிடுவேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய நமக்கு இங்கே சொல்லப்படுற விஷயம்,
நம்ம விசுவாசம் இல்லாமல் வெறும் சம்பிரதாயத்துக்குள்ளே பேசிக்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கும் பொழுது நீதிக்குரிய காரியங்களும் ஆவியானவர் இடைபடக்கூடிய விதமும் புரியாமல் எட்டப்படாமல் ஒரு சாதாரண விஷயங்களையே திரும்ப திரும்ப பேசிக்கிட்டு சர்ச்சை காங்கிரிகேஷன் முடிச்சுக்கிட்டு லைஃப்பில் சாபத்து ஒர்க்கு அப்படி லைஃப்னு போயிட்டுருக்குறோம் அப்படின்னா விசுவாசம் இல்லைன்னா அவங்க எப்படி இருக்காங்க? அவங்க பிரகாசமாக இராதபடிக்கு. அது எப்படிப்பட்ட பிரகாசம்னா தேவனுடைய சாயலாக இருக்கிற கிறிஸ்துவின் பிதாவினுடைய மகிமையில் இருக்கக்கூடிய குமாரனுடைய அடையாளத்தில் கிடைக்கக்கூடிய அந்த மாட்சிமையான பாக்கியத்தை இழந்தவர்களாகிய குருடர்களாக இருக்கிறோம். யார்? உலகத்தின் தேவனானவன் குருடனாக்கிறான். தெரியுதா நமக்கு? இன்னர் கன்ஷியன்ஸ்குள்ளேயும் கான்ஷியஸ்னஸ்குள்ளாரையும் தெரியலை. ஏன்னா நம்ம சரியான இடத்துல தான் இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையின் உணர்வோடே போய்கொண்டு இருக்கிறோம். 4வது வசனத்தையும் 6வது வசனத்தையும் வாசிங்க. 4:6 அதே அதிகாரம் 6வது வசனம். இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயங்களிலே பிரகாசித்தார். அடுத்த வசனத்தை வாசிங்க. இந்த மகத்துவம் உள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கிறது என்று விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை மண் பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம். பார்த்தீங்களா? இந்த ஒரு பாக்கியம் நமக்கு இருக்கா? விசுவாசம் உள்ள, இங்கே பவுல் விசுவாசம் உள்ள அந்த அடையாளத்தில் அவர் சொல்கிறாரு, இந்த மகத்துவம் உள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கிறது என்று விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை மண் பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம். அப்போ மண் பாண்டத்தில் பெறக்கூடிய விஷயத்தை ரொம்ப பொக்கிஷமாக பக்குவமாக பார்க்கலன்னா அது உடஞ்சி செதறிடும். 8வது வசனத்தை வாசிங்க. நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறதில்லை. பார்த்தீங்களா? அங்கே மீதமானவர்கள் உடைஞ்சு போயிட்டு இருக்கிறாங்க. ஆனால் கர்த்தராகிய ஆண்டவர் மீது வைக்கும் விசுவாசத்தின் பாதையிலே அந்த விசுவாசத்தின் பலத்தோடு பயணிக்கக்கூடிய ஒவ்வொரு கிறிஸ்தவ ஜீவிகளும் மண்பாண்டத்தில் பெற்ற பொக்கிஷத்தில் எப்படி நெருக்கினாலும் சரி அந்த பானை உடையாது. எப்படிப்பட்ட சூழலிலும் அது உடையாது. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு பாக்கியமான நம்பிக்கை, பாக்கியமான விசுவாசம், அந்த அந்த ப்ரைஸ் அல்லது ஒரு கிஃப்ட் அவங்க தான் பெற்றுக்கொள்ள முடியும். மீதமானவர்களோ உடைஞ்சு செதறி போகிறாங்க அந்த ஹைப்ரிட் சிஸ்டம் ஆஃப் லைஃப்குள்ளே. இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை நாம் பார்க்குறோம். சரிங்க, இந்த மாதிரி ஒரு அவல நிலையில் தான் நம்முடைய வாழ்வு முடிய போகிறது. நாட்களும் கடந்து போகிறது, வாரங்களும் வருஷங்களும் கடந்து கொண்டே இருக்கிறது. பல வருஷங்களாக தலைமுறைகளாக நாம் இந்த திருச்சபையில் அமர்ந்து கேட்கவும் தொழுது கொள்ளவும் பிரசங்கிக்கவும் நிகழ்ச்சிகளை எடுத்து நடத்தவும் எல்லா காரியங்களும் ஓகே. அப்போது இப்படிப்பட்ட ஒரு முறிந்த நிலையிலும் சிதறுகிற நிலையிலும் உடைந்து நொறுங்குகிற நிலையிலும் நம்ம மீதமானவர்களாக இருக்கணும். ஆனால் அப்படி ஆண்டவர் சொல்லலையே. முறிந்து விழுகிற மீதமானவர்களை ஆண்டவர் மீண்டும் இணைக்க விரும்புகிறார். மீண்டும் அந்த கடைசி புஸ்தகமாகிய வெளிப்படுத்தின விசேஷத்துக்கு போவோம். 3ஆம் அதிகாரத்துக்குள்ளே போவோம். 18-19வது வசனத்தை வாசிங்க. 3:18-19. நான் நீ ஐஸ்வர்யவான் ஆகும்படிக்கு நெருப்பிலே புடமிட்ட பொன்னையும் உன் நிர்வாணமாகிய அவலட்சணம் தோன்றாதபடிக்கு நீ உடுத்திக் கொள்வதற்கு வெண் வஸ்திரங்களையும் என்னிடத்திலே வாங்கிக் கொள்ளவும் நீ பார்வையடையும்படிக்கு உன் கண்களுக்கு கலிக்கம் போடவும் வேண்டும் என்று உனக்கு ஆலோசனை சொல்லுகிறேன். அவர் கைவிடுகிற தேவனா? வாந்தி பண்ணிட்டு அப்படியே போகிற தேவனா? இல்லைங்களே. அவர் அப்படிப்பட்ட தேவனாக இருந்தால் அவர் கடின இருதயம் உள்ளவர்னு சொல்லிடலாமே. ரொம்ப சாந்தமுள்ள நீடிய பொறுமையுள்ள அன்பின் தேவன் மீண்டும் இந்த மீதமான சபையின் அடையாளத்தை கொண்டிருக்கிற மீதமானவர்களுக்கு எச்சரிப்பையும் கைடன்ஸையும் கொடுக்குறார். such a lovable and caring father we have in our life. mighty father. உலக பிரகாரமான ஃபாதரால் கூட அதை செய்ய முடியாது. அவர் அப்படியே வாந்தி பண்ணிட்டு போக அவர் விரும்பலை. இங்கே சொல்கிறாரு, நீ ஐஸ்வர்யவான் ஆகும்படிக்கு நெருப்பிலே புடமிட்ட பொன்னை உன் நிர்வாணமாகிய அவலட்சணம் தோன்றாதபடிக்கு நீ உடுத்திக்கொள்ள வெண் வஸ்திரம், நீ பார்வை அடையும்படிக்கு உனக்கு ஸ்பெஷல் ஆயின்மெண்ட். இப்படியெல்லாம் வேண்டுன்னு உனக்கு ஆலோசனை சொல்கிறேன். பிகாஸ்
யூ ஆர் பிளைண்ட் அண்ட் யூ ஆர் இக்னரண்ட். உன்னோட இன்னர் கான்சைன்ஸ்குள்ளே, கான்ஷியஸ்னஸ்குள்ளே அது எடுபடலை. உன்னுடைய எண்ணம் எனும் வங்கியிலோ எண்ணம் எனும் ஏட்டில் அது பதிக்கப்படலை. நீ இதையெல்லாம் நீ வச்சுக்கிட்டேன்னா நல்லா இருக்குங்கிற மாதிரி கைடன்ஸ் கொடுக்குறாரு. அப்படியே அம்போன்னு விட்டுட்டு போகலை. 19வது வசனம், நான் நேசிக்கிறவர்களோ அவர்களை கடிந்து கொண்டு சிச்சிக்கிறேன். அப்போ சிச்சையின் பாதையில் ஒரு டேர்னிங் பாயிண்ட் ட்விஸ்ட் வரும் பொழுது விசுவாசிக்கணும். நம்மளை சீர்படுத்துவதற்காக, நம்மை செதுக்குவதற்காக, நம்மை சிறப்பாக மாற்றுவதற்காக ஆண்டவர் இடைப்படுகிறார், அவர் நம்மை சிச்சிக்கிறார் அப்படிங்கிற அந்த விசுவாசம் இருந்துச்சுன்னா பெலனோட, ஆண்டவரே நான் விழுந்துட்டேன், என்னை தூக்கி நிறுத்துறீங்க, என்னை வாந்தி பண்ணி போடாத ஒரு மீதமான கூட்டத்துக்குள்ள என்னை வைங்க ஆண்டவரே, என்னை தொடர்ந்து அவருக்குள்ளாக கான்ஃபிடென்ட்டாக ட்ராவல் பண்ண முடியும். நமக்கு அந்த கான்ஃபிடென்ஸ் எல்லாம் இந்த சம்பிரதாய பேச்சிலையும் தொழுகையிலும் காசிப்பிங்லையும் ஜட்ஜ்மெண்ட்டில் இருந்துச்சுன்னா எப்படி இந்த ஒரு பாக்கியத்தை நம்ம பெற முடியும்? ஆண்டவர் நம்மை சிச்சிக்கிறார் என்றால் சீர்படுத்துகிறார், மீண்டும் செதுக்கி எடுக்கிறார் என்றுதான் நாம் நினைவு கூற வேண்டும். ஆழமாக அதை உள்ளார கொண்டு போய் பேங்க் ஆஃப் கான்ஷியஸ்னஸ்குள்ளே டெபாசிட் பண்ணணுங்க. ஸோ இந்த ஒரு நிலையில் தான் God is bringing a special harmony to his remnant people. ஒரு இசைந்து இணைந்து இணங்கி இருக்கக்கூடிய, நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்னு அடம்பிடிக்கக்கூடாது. அந்த இணக்கத்திற்குள்ளாக நாம் உள்ளார இடிபட்டோ அல்லது இடைப்பட்டோ உள்ள ஃபிக்ஸ் ஆயிடணும். அப்போ தான் அந்த பாக்கியமான ஒரு கன்க்ளூஷன் அல்லது எண்டிங் பாயிண்ட், நமக்கு ஒரு ஃபினிஷிங் பாயிண்ட் இருக்கும். எரேமியாவின் புஸ்தகம் 18வது அதிகாரம். எரேமியா 18ஆம் அதிகாரம் 4வது வசனம். குயவன் வணைந்து கொண்டிருந்த மண்பாண்டம் அவன் கையிலே கெட்டு போயிற்று. அப்பொழுது அதை திருத்தமாய் செய்யும்படிக்கு தன் பார்வைக்கு சரியாய் கண்டபடி குயவன் அதை திரும்ப வேறே பாண்டமாக வணைந்தான். தட் இஸ் தி என்டையர் அண்ட் எக்ஸாக்ட் ரைட்ஸ் ஆஃப் தட் மேக்கர். இந்த மண்பாண்டத்தை மீண்டும் ரீஷேப் பண்ணுறதுக்கான ஒரு உரிமை அவருக்கு இருக்குது. அது கெட்டு போயிடுச்சுன்னு தெரிஞ்சும் மீண்டும் ஒரு சரியான வடிவத்துக்குள்ளே கொண்டு வரார். 6வது வசனம், இஸ்ரவேல் குடும்பத்தாரே, இந்த குயவன் செய்தது போல நான் உங்களுக்கு செய்யக்கூடாதோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஏன்பா நீ இவ்வளோ தூரம் வழி தப்பி போகிற, நொறுங்கி உடஞ்சி விழுகிற, இது இம்ப்ராப்பராக நீ விழுந்துட்ட, செதறிட்ட, நான் திரும்பவும் உன்னை சேர்த்து மீண்டும் வணைந்து ஒரு நல்ல ஷேப்புக்கு கொண்டு வரக்கூடாதாப்பா கேட்குறாருங்க இஸ்ரவேலர்களை பார்த்து. இன்றைக்கு ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள், மீதமானவர்கள் என்று சொல்லக்கூடிய நமக்கும் இதே பாடம்தான். வாசிங்க, கண்டினியூ பண்ணுங்க. இதோ இஸ்ரவேல் வீட்டாரே, களிமண் குயவன் கையில் இருக்கிறது போல நீங்கள் என் கையில் இருக்கிறீர்கள். 7வது வசனம், பிடுங்குவேன், இடிப்பேன், அழிப்பேன் என்று நான் ஒரு ஜாதிக்கு விரோதமாகவும் ஒரு ராஜ்யத்துக்கு விரோதமாகவும் சொன்ன மாத்திரத்தில் நான் விரோதமாய் பேசின அந்த ஜாதியார் தங்கள் தீங்கை விட்டு திரும்பினால் நானும் அவர்களுக்கு செய்ய நினைத்த தீங்கை செய்யாதபடிக்கு மனம் மாறுவேன். எவ்வளவு ஒரு அருமையான வாக்குத்தத்தம் பார்த்தீங்களா? அந்த இஸ்ரவேலர்களுக்கு மட்டுமல்ல, மீதமான ஆவிக்குரிய இஸ்ரவேலர் என்று சொல்லக்கூடிய நம்முடைய வாழ்விலும் கூட அவர் பிடுங்கி இடித்து அழித்து மீண்டும் ஒரு ரீஷேப் பண்ணி ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணி நம்முடைய வாழ்வையை எடுத்து நிறுத்துவார். அப்படிப்பட்ட சர்வ வல்லமையுள்ள தேவனை தான் நம்ம தொழுது கொண்டு ஆராதிச்சுக்கிட்டு உறவாடி கொண்டு இருக்கிறோம். என்ன சொல்றாரு? நான் விரோதமாய் பேசின அந்த ஜாதியார் தங்கள் தீங்கை விட்டு விரும்பினால், ஒருவேளை நம்முடைய இந்த கலப்பு மிகுந்த இந்த ஹைபிரிட் சிஸ்டம் ஆஃப் லைஃப்ல இருந்து நம்ம வெளியில வரோம்னா, சொல்லும் செயலும் ஒன்றா இருக்குது, வாழ்வும் வேலையும் ஒன்றா இருக்குது, வார்த்தையும் ஒன்றா இருக்குது, அவருக்குள்ளாக இருக்குது, அவரை சார்ந்து இருக்குது, அவரை பின்பற்றி இருக்குது, அவர் சொல்கிற பிரகாரமாக இருக்குது, அவருடைய கைடன்ஸில் இருக்குது அப்படின்னா அவர் சொன்ன வார்த்தையை மாற்றி அமைக்கிறாருங்க. அப்போது ஒரு முறை சொன்னது தான் ஆண்டவர், நான் மாறுகிறதுக்கு மனுஷன் அல்ல, என் வார்த்தை மாறாததுன்னு சில இடங்களில் பார்க்குறோம். ஆனால் இங்கே பார்க்குறோம், அப்படி அவங்க தீங்கை விட்டு திரும்பிட்டா
நானும் என்ன செய்வேன், அவர்களுக்கு செய்ய நினைத்த தீங்கை செய்யாதபடிக்கு மனமாறுவேன். அப்போ வாந்தி பண்ணுவேன்னு லவோதிக்கே சபையை பார்த்து சொல்லியிருக்கிறாருன்னா, நாம் இந்த ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்குள்ளே வந்தோன்னா நம்ம வாந்தி பண்ணக்கூடிய ஆண்டவருடைய வாயிலிருந்து வாந்தி பண்ணி விழக்கூடிய அந்த சிதறி போகக்கூடிய அந்த அவலட்சணம் நமக்கு இருக்காது. இந்த லவோதிக்கே சபை ஒரு மகிமையான சபையாக, கர்த்தருக்காக நிலைநிற்கிற சபையாக இருக்கும் என்பதில் மட்டுமல்ல, அந்த லாஸ்ட் வேர்ஸ் ரெவலேஷன் சாப்டர் 3 வாசிப்போம். 21வது வசனத்தை வாசிங்க. நான் ஜெயம் கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்திலே அவரோட கூட உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோட கூட உட்காரும்படி அருள் செய்வேன். பிளெஸிங் இருக்கா? எப்போ பார்த்தாலும் வெது வெதுப்பான சபை, ஆண்டவர் வாந்தி பண்ணுற சபைனே சொல்லிக்கிட்டு இருக்கோம். மைண்ட் அப்படியே ஃபிக்ஸ் ஆகிடுச்சு, அப்படியே கேரி ஆன் பண்ணி லைஃப் லீட் அவுட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் இங்கே இவ்வளோ பெரிய ஆசீர்வாதத்தின் நிறைவின் முடிவாக இருக்கிறதே. அப்போ நம்முடைய முடிவு எங்கே இருக்குது? முறிஞ்சு நிற்குதா? உடைஞ்சிருக்கா? செதறி இருக்கா? அவருடைய வாக்குத்தத்தத்துக்குள்ளாக மீண்டும் நாம் பிணைக்கப்படுவோமே என்றால் இந்த ஒரு பெரிய பிளெஸிங் நமக்கு உண்டுங்க. ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோட கூட உட்காரும்படி அருள் செய்வேன். எவ்வளோ பெரிய மேன்மையான ஒரு ஸ்லாக்கியம் இந்த மீதமானவர்களுக்கும் மீதமான சபைக்கும். அவருடைய சிங்காசனத்தில் உட்காரக்கூடிய, அருகில் உட்காரக்கூடிய ஒரு பாக்கியம் நமக்கு இருக்காங்க. நம்ம அப்படி அவருடைய சிங்காசனத்தில் போய் அமர முடியுமா? அந்த ஸ்பேஸ், அவர் கொடுக்குற ஸ்பேஸில் நம்ம ஆக்கிபை பண்ண முடியுமா? அப்படிப்பட்டது ஒரு விஷயம் நமக்கு கான்ஃபிடென்ஸ் இருக்கா? உள்ளம் என்னும் உணர்வுக்குள்ளாக இருக்கக்கூடிய அந்த கான்ஷியஸ்னஸ் ஃபங்க்ஷன் சிஸ்டமில் ரொம்ப தீவிரமாக சீர்படுத்த வேண்டும். நம்மளுடைய ஃபிசிக்கல் எஃபர்ட்னால முடியாது, நம்முடைய மென்டல் எஃபர்ட்னால முடியாது. மகிமையான தேவனுடைய மாட்சிமையான சர்வ வல்லமை நம்மீது இறங்கும் பொழுது தான் அப்படிப்பட்ட ஜெயம் பெற முடியும். ஓய்வு நாள் ஒரு சாதனை அல்ல, தொழுகை முறை ஒரு சாதனை அல்ல, ஆராதனை நிகழ்வு ஒரு சாதனை அல்ல, திருச்சபையில் பொறுப்பு வகிக்கிறது ஒரு சாதனை அல்ல. அதற்கு மேலாக இந்த ஆள் சேர்ப்பின் ஊழியம் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அதுவும் ஒரு சாதனை இல்லை. தெளிவாக சொல்கிறேன், ஆள் சேர்ப்பின் ஊழியம், ஆண்டவருக்குன்னு ஊழியம் கிடையாது, ஆள் சேர்ப்பின் ஊழியம். இன்றைக்கி நிறைய மினிஸ்ட்ரியல் ஒர்க் அப்படி தான் போயிட்டுருக்கு. கொண்டு வரணும், தண்ணியில் முக்கணும், ரெக்கார்டு எழுதணும், ஆள் சேர்ப்பின் ஊழியம். இப்போது இந்த ஆள் சேர்ப்பின் ஊழியம் திருச்சபை தொழுகை பக்தி எல்லா திட்டங்களோட சேர்த்து உலக காரியங்களும் கலக்குது. ஏன்னா அதுவும் கம்ஃபர்ட்டாக இருக்குல்ல. இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை இருக்குன்னா நமக்குள்ளே அந்த ஹார்மோனியஸ் எஃபெக்டை ஃபீல் பண்ண முடியாது. கடவுள் அந்த ஹார்மோனியஸ் எஃபெக்டோட வெயிட் பண்ணுறார். அவருக்குள்ளே இணைஞ்சி அந்த இணக்கத்துக்குள்ளாக போனால் மட்டும்தான் அந்த ஹார்மோனியஸ் எஃபெக்ட். உலகம் ஒரு வித்தியாசமான யூனிவர்சல் ஹார்மோனின்னு ஒன்று க்ரியேட் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு போதிக்க ஆரம்பிச்சிருக்காங்க, மென்டல் ட்ரைனிங் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுது. இது அமெரிக்கா யூரோப்பில் எழும்பின சிஸ்டம். இன்றைக்கி இந்தியாவில் எல்லா இடத்துலையும் இன்க்ளூடிங் டீச்சர்ஸ் ஒரு ஸ்பெஷல் மீட்டிங் போட்டு அந்த யூனிவர்சல் ஹியூமன் வேல்யூஸ்க்கான அந்த யூனிவர்சல் ஹார்மனிக்கான ஒரு ஸ்பெஷல் டீம் சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து டெல்லியிலேருந்து நியூ டெல்லியிலேருந்து வருது. பல இடங்களில் நம்முடைய நிர்வாகத்தில் நம்முடைய ஸ்தாபனத்தில் அது இன்னும் அனுமதிச்சாங்களான்னு தெரியல. அப்போது அவங்க ஹார்மனிக்கு ரெடி ஆகிட்டாங்க, உலகத்துக்கான ஹார்மனி. நம்ம எல்லாம் ஒன்றா இணைஞ்சு ஒரே மக்கள், ஒரே உலகம், ஒரே ஆளுகைக்குள்ளாக, ஒரே சிந்தனைக்குள்ளாக, ஒரே கான்ஷியஸ்னஸ்குள்ளாக வரணும்னு எஜுகேஷன், சொசைட்டி, கல்ச்சர், ட்ரெஸ்ஸிங், ரிலிஜன் எல்லாத்துக்குள்ளேயும் ஒரு புது வகையான கான்ஷியஸ்னஸை உள்ள திணிச்சு பழசுக்கும் புதுசுக்கும் நடுவில் ஒரு ஹைப்ரிடைசேஷனை கிரியேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நாமும் அதுக்குள்ளே தான் இருந்துக்கிட்டு இருக்கிறோம். லாட் ஆஃப் இன்னோவேஷன்ஸ் இந்த சொசைட்டி. அதை பார்த்து ஈர்த்து அதுக்குள்ளாக இணங்கி போயிட்டு இருக்கிறோம். எங்கே இணங்கி போகணுமோ அங்கே இணங்கலை, வேறு எங்கேயோ இணங்கிட்டு இருக்கிறோம். we have to evaluate our conscience and consciousness spirit. இவால்வேட் பண்ணி பார்க்கணும், வாழ்க்கையில் மாற்றங்களை கொண்டு வரணும். மகிமையான தேவனுடைய திட்டத்திற்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட மீதமான கூட்டமாகிய நாம் மகிமையின் சபையாக மேலோங்கி எழும்பி போக வேண்டும். இந்த கட்டடம் அல்ல, இந்த ஏசி இல்லை, இந்த ஃபேன் இல்லை, இந்த ஒரு அமைப்புக்கு இல்லை, உள்ளம் என்னும் சபையை உன்னதமானவருக்கு என்று அர்ப்பணித்து நாம் மகிமையின் சபையாக மேலோங்கி போக ஆயத்தமாக வேண்டும். முடிவு முறிந்த நிலைக்குள்ளாக இருக்கிறதா அல்லது மீண்டும் ஆண்டவர் ஒரு நிறைவான முடிவை தரவிருக்கிறார். ஒரு ஸ்பெஷல் ஸ்பேஸ் நமக்குன்னு க்ரியேட் பண்ணுறார். விழுந்தாலும் பரவாயில்ல, எந்திரி, நான் கொடுக்குற கைடன்ஸில் வா, எனக்குள்ளாக இணங்கி வான்னு கூப்பிட்றாரு. ஆயத்தமுள்ளவர்கள் சிந்தனையை சீர்படுத்தி பார்த்து நம்மை நாம் அர்ப்பணித்து
அவருக்குள்ளாக பிணைக்கப்படுவோம், இணைக்கப்படுவோம். கர்த்தர் பலப்படுத்துவார், ஸ்திரப்படுத்துவார். முறிந்த நிலையில் இருக்கக்கூடிய மீதமானவர்கள் மீண்டும் எழும்ப கர்த்தர் அதிசயமும் அற்புதமும் மாட்சியும் வல்லமையும் கொடுத்து வழிநடத்துவார். ஆமென்.